குட் மார்னிங். சாட்டர்டே இன்னைக்கு என்ன பண்றீங்க? எனக்கு இன்னைக்கு லீவு. ஸோ இன்னைக்கு லீவான சமையல் தான். லைட்டா கொஞ்சம் ஃபீவர் வேற இருக்கு. நேற்று வேல்யூவேஷன் முடிச்சுட்டு கிளம்புற டைம்ல சரி மழை, நல்லா நனைஞ்சிட்டேன். தலையெல்லாம் நனைஞ்சிருச்சு. லைட்டா கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கு. இப்போ வேற வைரல் ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கனால கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால இன்னைக்கு என்ன மெனு அப்படின்னா சிம்பிளான ஒரு ஹெல்த்தி கஞ்சி தான் பார்க்க போறோம். கோதுமை கஞ்சி. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு, கோதுமை வேகிறதுக்கு லேட் ஆகுமோ அப்படிங்கிறது. கோதுமை பார்த்தீங்களா, நைட்டே ஊற வச்சுட்டேன், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. பச்சை பயிர் ஆட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை பயிருக்கு இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் போயிருக்கேன், கடையில் எங்கேயுமே இல்லை பச்சை பயிர். தம்பியை ஒரு ரவுண்ட் விட்டேன். தம்பி சொன்னா அம்மா எங்கேயுமே இல்லைம்மா அப்படின்னு. அப்புறம் நான் எந்திரிச்சு வந்து வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது. இன்னைக்கு சாட்டர்டேல கிளீனிங் ஒர்க் இருக்கும், அதனால பார்த்தேன். ஃபெனாயில் இல்லை, ஹார்பிக் மட்டும்தான் இருந்தது. மாற்றுத்திறனாளி சிறு தொழில் மையம் அவங்க பண்றது இது, அதனால சின்ன ஒரு சப்போர்ட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் இந்த பிராண்ட் தான் வாங்குவேன். ஃபர்ஸ்ட் பிங்க் வாங்கினேன், அடுத்து ஒயிட் வாங்கினேன், இப்போ எல்லோ வாங்கியிருக்கேன். இது வாங்கியாச்சு. வீடு கிளீன் பண்றதுக்கு லைசால். பச்சை பயிர் கிடச்சிருச்சு ஒரு வழியா. வர பச்சை பயிர் ரொம்ப விலை அதிகங்க. இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் இருக்கு. பாப்பாட்டு அரிசி ஒரு கைப்பிடி அளவு. அடுத்துதான் இதான் இவ்வளோ எடுத்திருக்கேன் பாருங்க, இந்த அளவுக்கு. இப்போ இதையும் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஆல்ரெடி கோதுமை நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஊறிட்டு இருக்கங்காட்டியும் கொஞ்சமா டீ போட்டு குடிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி குக்கர்ல போட்டு ஒரு 6-7 விசில் வைக்கணும். அப்பதான் கோதுமை நல்லா வெந்து வரும், இல்லைன்னா வயிறு வலிக்கும். நல்லா வெந்துருச்சு அப்படின்னா தேங்காய் நல்லா மேலே உதிரி போட்டுட்டு சூடாக குடிச்சிட்டு நல்லா மாத்திரை போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா உடம்பு கொஞ்சம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஈவினிங் துணி துவைச்சு போட்டுட்டு அடுத்தது நைட்டுக்குள்ள வேலை மட்டும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கேட்டோம்.